நான் திருவாசகம் பற்றி பேசணும். ஒரு 5 செய்தி சொல்ல போறேன். அது கடல் கடல். முடிஞ்சா மாணிக்க வாசகர் வரலாறு கொஞ்சம் சொல்ல போறேன். யார் யாருக்கு நல்ல தலையெழுத்து இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமா இல்லையா? கொடுத்து வைக்கணும்ல. கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு 4500 மெசேஜ் இருக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட 4 நல்ல வார்த்தை கேட்டால் சந்தோஷம். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கோயிலை கட்டிய புண்ணியவான்கள், நிர்வகிக்கக்கூடிய புண்ணியவான்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றிகள். அதை முக்கியமா பெண்கள் அதிகம். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான். ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப திருவாசகத்துல ஒரு செய்தி சொன்னா இன்னும் 4 சொல்லணுமா? இப்ப 2வது செய்தி. ஆமா, மகாத்மா காந்தி தமிழ் படிச்சாரா? இந்த பொண்ணுகிட்ட சொன்னாரா இல்லையா? வட்டியம்மை உனக்காக தமிழ் படிப்பேன். படிச்சார். சத்தியவான் படிச்சார். தமிழ்ல கையெழுத்து போட கற்றுக்கிட்டார். மோக காந்தி. அது என்ன மோக? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தமிழ்ல அந்த கையெழுத்து என்கிட்ட இருக்கு. கல்கியில வந்துச்சு, வெட்டி எடுத்துக்கிட்டேன். மோக காந்தி. பள்ளத்தூர்னு ஒரு ஊரு செட்டிநாட்டுல. அங்கே அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். அவரு வார்தாவில் போய் மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்தில் சர்வீஸ் பண்ணினார். பணி 6 மாசம் வேலை பார்த்தார். சம்பளத்துக்கு இல்லை, தொண்டு. வேலை பார்த்து முடிஞ்சது. நான் போயிட்டு வரேன்னார். மகாத்மா காந்தி கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடணும். ஆட்டோகிராஃப் கையெழுத்து போடணுமா? அப்ப 5 ரூபா கொடுங்க. எதுக்கு? அப்ப 5 ரூபா சார். 1940ல மதிப்பு அதிகம் இல்லையா? எதுக்கு? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட். ஹரிஜன நல நிதிக்கு 5 ரூபா உண்டியல்ல போடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். இவரு கேட்டார், அண்ணாமலை செட்டியார் தமிழ்ல கையெழுத்து போடணும்னார். அப்ப 7 ரூபா கொடுங்க. இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், அவர் பனியா செட்டியார். விடா கண்டனும் கொடா கண்டனும். அவர் அப்ப 7 ரூபா கொடுக்கிற ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்க. அடப்பாய் மனுஷா சரின்னுட்டார். தமிழ்ல பொன்மொழி எழுதினாரம்மா. யாரு? மகாத்மா காந்தி. என்ன பொன்மொழி தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு இருக்க தண்ணீரை எழுதின எழுத்து தாங்கியா. அம்மா, தண்ணீரை எழுதின எழுத்து எத்தனை நாளைக்கு நிக்கணும்? அவ்வளவுதான். தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடிமாறி போனாலும் போச்சு. நீரில் எழுத்தாகும் யாக்கை. இது யாரு பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமிகள்னு ஒருத்தர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனாட்சி பிள்ளை தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனாட்சி பிள்ளை தமிழை எழுதினவர் குமரகுருபர சுவாமிகள். அவரு நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூல் எழுதினார். அதில் உள்ள பாட்டு, நீரில் குமிழி இளமை. இளமை நல்லா இருக்கு, இளமையா இருக்கு, பிரம்மச்சாரி நல்லா இருக்கு உடம்பு. நீர்ல குமிழி மாதிரி இளமை போயிருந்தா போயிருமா இல்லையா? என்ன கூட தான் ஒரு காலத்துல கருப்பா இருந்துச்சு, போச்சே. நீரில குமிழி வர்றாப்புல இளமை போச்சா இல்லையா? முந்தியெல்லாம் ஓடுனா இப்ப நடக்க முடியலையே, மாடிப்படி ஏற முடியலையே. ஒரு 3வது கால், ஒரு கோல் வேண்டி இருக்கே. நீரில் குமிழி இளமை. 2 நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். உன் கையில வச்சிருக்கிற காசு இருக்கே, தண்ணியில வர்ற அலை. அலை என்ன இடத்துக்கு நிற்கும்? காசு போயிடும். எலெக்ஷனுக்கு முன்னால அவன் ஏழை, எலெக்ஷன் முடிச்ச உடனே கோடீஸ்வரன். இங்க இருந்து அங்க போயிடும். அதனால மகாலட்சுமிக்கு பேரு அலை மகள். என்ன பேரு? அலையில வந்த மகள்னு ஒரு அர்த்தம். இங்கேயும் அங்கேயும் அலையிற மகள்னு ஒரு அர்த்தம். மகாலட்சுமிக்கு என்ன பேரு? அலை மகள். சரஸ்வதிக்கு என்ன பேரு? கலை மகள். மீனாட்சிக்கு என்ன பேரு? மலை மகள். மலை மகள், அலை மகள், கலை மகள்.
நீரில் குமிழி இடமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எடுத்தாகும் யாக்கை. தண்ணீரை எழுதுன எடுத்து போட உடம்பு போயிடும். நடராஜாவை கும்பிடாம ஏண்டா வாழ்க்கையை வீணாக்கிறே. நீரில் எடுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே படுத்தாதது எம்பிரான் மன்று. மன்றுன்னா சிதம்பரம். சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கை வீணா போச்சே. இந்த பாட்டு நீதிநெறி விளக்கத்தில் இருக்கு. குமரகுருபர சுவாமி பாடினது நம்ம வாத்தியார்களுக்கு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. மகாத்மா காந்தி அதை படித்து அதில் உள்ள வார்த்தையை எழுதி நீரில் எடுத்தாகும் யாக்கைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தார். அடுத்தவர் அண்ணாமலை செட்டியார். சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கேட்குறீங்களா இல்லையா? மெட்ராஸில் ரோஜா முத்தையா லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. என்ன லைப்ரரி? ரோஜா முத்தையா லைப்ரரி. அங்கே கார்டு எல்லாம் இருக்கு. எந்த காலத்து கவர் கார்டு அப்படி வச்சிருக்க. சேர்த்து சேர்த்து எந்த காலத்து புத்தகம் வேணும் அங்கே இருக்கு. அதுல இந்த கடிதாசி எல்லாம் இருக்கு, லெட்டர் எல்லாம் இருக்கு. வாங்கி புண்ணியவான் சேர்த்து வச்சிருக்க. சரி.